அவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வேதாகம விசுவாச ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக, நன்மைகளை சுதந்திரிக்கிற ஆண்டாக இருப்பதாக. உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவன் பாராட்டுகிற கிருபையிலே பலப்படுங்கள். அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவு கிருபையை ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு தந்து நடத்துவார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பகற்காலம் என்பது தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையின் நாட்கள், கர்த்தருடைய சத்தம் நம்மிடத்திலே கேட்கப்படுகிற நாட்கள். ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் துவக்கத்திலே ஆகிலும் என்று ஆரம்பிப்பதை நாம் கவனிக்கலாம். அப்பொழுது முந்திய வசனத்தை நாம் பார்ப்போமானால், மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அளவிற்கு ஒரு துன்பம் முடிவதற்குள் இன்னொரு துன்பம், அப்படி சோதனைகள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் அலை போல தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தீங்கு வந்தாலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி இறங்குகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற துன்பங்கள் எல்லாம், அலைகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் நம்மை ஆழப்படுத்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே தான் இந்த சங்கீதக்காரன் தன் ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று வார்த்தைகளை கொண்டு தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபையிலே நாம் வாழ்வோம் என்றால், அந்த கிருபைகளை கொண்டு தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த, உங்களை தேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை எதற்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து, தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய கிரியையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்து கொண்டு இருக்கிறது. நாம் அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், சபைகளின் நிலைகளை பார்க்கிறோம், தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் காலம் கடைசி என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவன் சீக்கிரம் வருகிறார் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு தந்த இந்த பகற்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பகற்காலத்திலே தேவாலயத்திலே இயேசு அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாராம், உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாராம். என்னவென்று சொன்னால், அங்கு வருகையை குறித்து அவர் எச்சரிக்கிறார். 36ஆம் வசனத்திலே, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கேட்கிற உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் நாம் எப்பொழுதும் விழித்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை அவர் தம்முடைய பரத்திலிருந்து கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்று அந்த வசனத்தை முடிக்கிறார். ஆகவே பகலிலே நமக்கு கிருபை வேண்டுமென்றால், ராக்காலங்களிலே தேவனை துதிக்கிற அனுபவம், எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுமே. ஆனால் நிச்சயமாகவே நமக்கு பகற்காலத்திலே தேவையான கிருபையை
தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே அந்த கிருபையிலே பலப்படுங்கள், அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய், நல்ல வருடத்திற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை நீர் ஒவ்வொரு நாளும் நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றுங்க. உடைய கிருபையுள்ள கரங்களிலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் மூல ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.